ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ். அதாவது நம்ம கொத்தமல்லி தலைகள் எல்லாம் நம்ம கிச்சனில் வாங்கி வச்சுருப்போம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே கொஞ்ச நாளில் ஒரு வாரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அழுகி போயிடும் நமக்கு, அல்லது நல்லா வாடி போயிடும். எப்போவுமே நம்ம கீரை வகைகள் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா உடனே அதை கழுவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது. ஈரத்தன்மையோடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2 நாளில் அந்த கீரை வகைகள் அழுகி போயிடும் நமக்கு. இப்போது நான் வாங்கியிருக்கிற இந்த கொத்தமல்லி தலையில் கூட கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்குது. இந்த அழுகிற பதிகளை நம்ம உடனடியாக நீக்கிடணும். நம்ம அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா கூட இருக்கிற மற்ற இலைகளும் நமக்கு அழுகி போயிடும். கொத்தமல்லி தலையோட வேர்பகுதியை நம்ம தனியாக கட் பண்ணி மண்ணில் நட்டு வச்சோம் அப்படின்னா அதுலேருந்து புதிய தலைகள் வர்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி கட் பண்ண இந்த பகுதிகளை நாம் ஒரு கண்ணாடி ஜார்லையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா 1 மாதத்துக்கு மேலே நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கொத்தமல்லி தலையிலிருந்து வேர்பகுதியை கட் பண்ணிவிட்டு அதை தண்ணியில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சா கூட 1 வாரத்துக்கு மேலே வாடி போயிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது 1 மாதத்துக்கு மேலே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சமையலுக்கு யூஸ் பண்ணும்போதும் வசதியாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் வேஸ்ட் நிறைய இருக்கும். இந்த தேங்காய் நாரில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட காஞ்சு போன வேப்பிலைகள் இருந்ததுன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம கிச்சனில் வர வேஸ்ட் பூண்டு தோல் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற வேப்பெண்ணெய், எந்த வேப்பெண்ணெயாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக 1 டீஸ்பூனுக்கு ஊற்றினாவே போதுங்க. நம்ம அதிகமாக ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக தான் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி பற்ற வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் நமக்கு எந்த ஈ வராது, பல ஈக்கள் வராது, கொசுக்கள் வராது. இருக்கிற கொசுக்களுமே மொத்தமாக நமக்கு ஓடி போயிடும். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா நம்மளை கும்பலாக வந்து இந்த கொசுக்கள் ரொம்பவே தொல்லைப்படும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கொசுக்கள் வராமல் இருக்கும். வந்த கொசுக்களும் சீக்கிரமாக ஓடி போயிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ரீஃபில் எடுத்துக்கலாம். இந்த ரீஃபில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பென் வந்து காலியாக இருந்தனால இது வெளிப்புறம் இருக்கிறது அப்படியே வேஸ்ட்டு தான். ஸோ இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு நார் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட முனைப்பகுதியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நார்மலாக ரீஃபில் காலி ஆகிடுச்சு அப்படின்னா இதை தூக்கி நம்ம தூர தான் போடுவோம். இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி தூரவே போட மாட்டீங்க. பாருங்கள், ஒரு ஊசி எடுத்து அந்த பெண்ணோட முனைப்பகுதியில் இந்த மாதிரி போட்டு விடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நமக்கு உள்ளே போயிடும். அதே மாதிரி நூலை இந்த மாதிரி கொறுக்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், பெரிய ஹோலாக இருக்கிறதால ஊசியை கோர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கோர்த்து எடுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஊசி நூல் கோர்க்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நாம் இதை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா எப்பெல்லாம் அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் இதை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஜஸ்ட் இதை வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தாவே போதும். அவங்க ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ணு தெரியாதவங்க கூட அழகாக இந்த மாதிரி நூல் கோர்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸுங்க. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற துளசி இலைகள் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. துளசி இலைகள் மட்டும் இல்லை, அதோட தண்டுகளுமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஸோ அதோட தண்டுகளை நம்ம வீண் பண்ண வேணாம். இந்த மாதிரி குட்டியாக அதிலேயே கட் பண்ணி போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துருக்கிறேன். அந்த இஞ்சியோட தோல் முழுசுமாக நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி போடணும். குட்டியாக கட் பண்ணி போடும்போது தான் நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஒரு பாதி டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதாவது ஒரு 50 மில்லி அளவுக்கு இருக்கும் தண்ணி. இப்போ நம்ம ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வடிகட்டும் போது ரொம்ப சூப்பராக நமக்கு இந்த மாதிரி வடிகட்டி அழகாக நமக்கு கிடைச்சிடும் அதோட ஜூஸ் முழுசாவே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்தரத்தை. இது சித்தரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து விலை ரொம்ப கம்மி தான். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இதில் நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க. ஒரே ஒரு பீஸே இதுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நம்ம ஒரு பேப்பரில் வச்சு தட்டினோம் அப்படின்னா நல்லா பிரேக் ஆகிடும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக சீனி போட்டுக்கலாம். ஒரு 4 டீஸ்பூனுக்கு சீனி போட்டுக்கோங்க. அல்லது வெல்லம் எடுத்துக்கலாம், அல்லது நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் அந்த சித்திரத்தையே போட்டுக்கலாம். கூடவே நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு நல்ல பவுடராகி கிடைக்கும். பாருங்கள், நல்லாவே பவுடராகி இருக்குது. இப்போ நம்ம ஒரு பவுலில் இதை கொட்டிக்கலாங்க. நான் ஒரு பாத்திரத்தில் இதை கொட்டி எடுத்துருக்கிறேன். இதை நம்ம சித்திரத்தையே நார்மலாக அப்படியே போட்டோம் அப்படின்னா நல்லா பவுடர் ஆகாது. அதனால தான் நம்ம வந்து ஒரு தட்டி போட்டது. இந்த மாதிரி போடும்போது நமக்கு மிக்ஸி ஜார் வந்து அடி வாங்காமல் இருக்கும். இப்போ நம்ம துளசி இலையோடு சேர்த்து இஞ்சி சாறு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த ஜூஸ் இதில் அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. இதை நாம் அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூடானது அந்த சீனியெல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். நல்லா சூடாகட்டும். இது இப்போது நல்லா சூடாயிடுச்சு, நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம தண்ணியில் இந்த மாதிரி எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்ம கையில் உருட்டி எடுக்கும்போது நல்லா உருண்டு வரும். அதாவது நம்ம இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். அந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெயோ அல்லது நெய்யோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா
இது நமக்கு ஒரு மிட்டாய் ஷேப்பில் கிடைக்கும். குழந்தைகளுக்கு இருமல் சளி எல்லாம் வரும்போது உடனே நம்ம மருந்து எடுத்து ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். இந்த மருந்து கொடுக்கும்போது கூட ஒரு வாரத்தில் கூட சரியாகாது, 2 வாரம் வரைக்கும் கூட நீண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம மருந்து கொடுக்கறதுக்கே கொஞ்சம் பயப்படுவோம். ஆனால் இந்த மிட்டாய் வடிவத்தில் இருக்கிற இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது, நல்ல வேலை செய்யும். இதில் நம்ம சேர்த்துருக்கிற சித்தரத்தை இருமல் சளியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மருந்து. அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம துளசி இலை, இஞ்சி சாறு எல்லாமே சேர்த்துருக்குறோம். நாம் இதை குழந்தைகளுக்கு மிட்டாய் அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப அழகாக அதை வாங்கி அவங்க சாப்பிடுவாங்க. இன்னும் ஒரு பீஸ் கூட கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நாம் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது நல்ல கெட்டியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஈஸியாக நமக்கு கையிலேயே வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு குழந்தைகளுக்கு இருமல் சளி ஸ்டார்ட் ஆன உடனேயே நாம் இதில் 1-2 எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அதை மென்று சாப்பிட்ருவாங்க. நம்ம மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. அவங்களுக்கு சளியெல்லாம் தானாகவே கரைய ஆரம்பிச்சிடும். எப்போவுமே சளி வந்த உடனேவே நம்ம கடையிலேருந்து வாங்கின பேராசிட்டமால் அண்ட் இருமல் மருந்து இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுக்கு பதிலாக மிட்டாய் வடிவத்தில் இருக்கிற இந்த மருந்தை நாம் அவங்களுக்கு டெய்லியுமே கொடுக்கலாம். இதனால் நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அவங்களுக்கு சளி பிடிக்காமலும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி நல்லா வேலை செய்யும் நமக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் 2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் நான் கறி மஞ்சள் தான் சேர்த்துருக்கிறேன், அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள். இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், பவுடர் உப்பு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொலன்னு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுங்க. அப்போ தான் நமக்கு தண்ணி அளவு கரெக்டாக வரும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ண வைக்கலாங்க. நல்ல சூடான இந்த மாதிரி கை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிட்ட இருக்கிற பேம்பஸ் ஒன்று இது மேலே வச்சுக்கலாம். பேம்பஸ் நல்ல சூடாக ஆரம்பிக்கும். இந்த திருப்பி போட்டு நல்லா சூடு பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல சூடானதுக்கப்புறமா இது தோசைக்கல்லை நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நல்லா திருப்பி போட்டு நல்லா சூடு பண்ணிட்டோம். நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல மஞ்சள், அதை இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம். மஞ்சளோடு சேர்த்து உப்புமே நம்ம சேர்த்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நமக்கு அதுவும் சூடாக இருக்குது. ஸோ இளம் சூடாக இருக்கிற இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது நம்ம குழந்தைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாவோ அல்லது எங்கேயாவது அவங்க விளையாடிட்டு வந்தபோது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கால் அங்கங்கே உராய்வு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ அதில் அவங்க வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது நாம் இது அவங்களுக்கு அந்த முட்டியில் அப்படியே வச்சு கொடுக்கும்போது அதில் இருக்கிற புண்ணு எல்லாமே சீக்கிரமாக ஆறிப்போயிடும் நமக்கு. அதே மாதிரி ஏதாவது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல இந்த மஞ்சளோட சேர்ந்த இந்த உப்பை லைட்டாக சூடு பண்ணி நமக்கு அவங்களுக்கு வச்சு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு பெயின் ரிலீஃப் ஆகும். மஞ்சள் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஆன்டிபயோட்டிக்காக இருக்கிறதால அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.